பராகம் நீசுவே உன்னாமம் போற்றுவே திவிட்டாத நீச்சுனையாகவே கவினூறு பாடுவே மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாங்கும் தாய்மடி நீ மேகமாய் பொழியும் அருளும் நீ நேசமாய் தாய்மடி நீ தினந்தோறும் வாழ்த்துவே உந்தன் தோளில் சாயும் நேரம் என்னை மறக்கிறேன் உந்தன் மூச்சில் இணையும் போது என்னை மறக்கிறேன் அன்பின் சிறையில் நாளும் நானும் விடியல் காணுவே அழகின் இமையில் இனிதாய் எதிலும் புதிதாய் தோன்றுவே நீயே எந்தன் ஜீவன் நீயே எந்தன் ஆற்றல் நீயே இல்லை என்றால் எனது உலகம் இல்லை சுகராகம் நீசுவே உன்னாமம் போற்றுவே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? இன்றைக்கி ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு பாடலோடு கூட நம்ம இதை தொடங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக இதில் இருக்கிற வரிகள்லாம் நீங்கள் இதை கேட்கும்போது அதை உணர்ந்து நீங்கள் பாடினீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஏசப்பா அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் அவங்க இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவருடைய தோளில் நீங்கள் சாஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய எல்லா குறைகளையும் சொல்ல 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 அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணி விடுறாரு, அப்படியே உங்கள்கிட்ட இருந்து எடுத்து எடுத்து போடுறாரு. அந்த மாதிரி உங்களால் இந்த பாடலை நீங்கள் பார்க்கும்போது கேட்கும்போது உங்களால் உணர முடியும் குட்டீஸ். அப்படி ஒரு அருமையான ஒரு தேவன் தான், அருமையான ஒரு ஃப்ரெண்டு தான், அருமையான ஒரு கம்பேனியன் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம ரொம்பவே புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சுக்கிறத விட அதை நம்ம லைஃப்பில் ஒரு நொடியிலையும் நம்ம உணரும் போது நமக்கு ரொம்பவே சந்தோஷம் கிடைக்கும், ரொம்பவே நிறைவு கிடைக்கும் குட்டீஸ். அப்படியெல்லாம் இப்படி ஒரு அருமையான தேவன் நம்ம கூட இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தினால அதெல்லாம் நம்மளை விட்டு மிஸ் ஆகுது, நமக்கு ஒரே கவலையும் சோகமும் கண்ணீருமா இருக்குது, எதுலையுமே ஒரு நிம்மதியான சந்தோஷம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான பதில் இன்னைக்கான வசனத்தில் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் குட்டீஸ். அது என்ன அப்படின்னா மார்க் 10:52 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. மார்க் 10:52 உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதுலையும் இப்போ நம்ம பேசுனதுல என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம மீட்கப்படணும், நம்மளுடைய இந்த சூழ்நிலை மாறணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம இன்னும் பன்மடங்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசையாக இருந்திருந்தால் அதுக்கு காரணமான ஆயுதம் நம்ம தான். நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கணும். நம்ம இப்போ கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், இல்லை ஏதாவது சோர்வில் இருக்கிறோம்னா நம்மளுடைய செயல்பாடுகள் தான் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு பார்த்த வசனம் பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்ம மீட்கப்படணும், நம்மளுடைய செயல்பாடு எல்லாம் நிறைவானதா இருக்கணும் அப்படின்னா அது எல்லாமே நம்ம செய்யறதுல தானே இருக்குது. நம்ம இப்போ கடவுள் நமக்கு இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும், இப்படி வச்சிருக்கணும் அப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் நம்ம அவர் மேல விசுவாசமா நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சி நிற்கிறோம் குட்டீஸ். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், மீண்டு வரலாம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு ரோப்பை பிடிச்சி நீங்கள் ஒரு பெரிய கட்டிடத்தில் நீங்கள் ஏறுறதா நினச்சிக்கோங்களேன். நீங்கள் அந்த ரோப்பை ஸ்ட்ராங்காக பிடிக்காம நீங்கள் ஏனோ தானோன்னு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி ஏறும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும், அதோட எட்ஜுக்கு உங்களால் போக முடியும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிடிச்சு நம்ம முன்னேறி போகணும், நம்ம நிறைவான ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிற நம்பிக்கை அவர் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேற அந்த உலகப்புறமான விஷயங்கள் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ இல்லாமல்
அவர் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, அவரை சார்ந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நாளில் இந்த விஷயத்தை உள்வாங்கிக்குவோம். நம்மளுடைய விசுவாசம் தான் நம்மளை மீட்டெடுக்க முடியுங்கிறத நம்புவோம். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எதன் மேலே, யார் மேலே, எவ்வளவு தூரம் ஆழமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு எங்களுக்கு வசனம் கொடுத்துருக்குறீங்க. எங்களுடைய செயல்கள் தான் எங்களை உங்கள் பக்கத்தில் கொண்டுட்டு போகிறதும் உங்களை விட்டு விலக்கி கொண்டுட்டு போகிறதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய கரங்களில் இனி நாங்கள் கடந்து வருகிற பாதையை உங்களுடைய சித்தத்தின்படியாக நடத்த உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.